பாதிக்கப்படுகின்றவர்களுக்காக எவன் ஒருவன் எழுதுகோலை எடுக்கிறானோ அவன் தான் எழுத்தான். இப்படி சொல்லுவாங்க. ஒரு பெரிய கடல் இருந்தது. அந்த கடலிலே ஒரு மிகப்பெரிய மீன் ஒரு சிறிய மீனை துரத்தியது. பெரிய மீனுக்கு பசி, கொள்ள பசி. துரத்துது. சின்ன மீன் ஓடுது. ஓடி 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 போய் இது கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு முடிதோ ஓடுது. பசியால் துரத்துகிறது பெரிய மீன். செத்துவிடக் கூடாது என்று ஓடுகிறது சின்ன மீன். ஓடி போன சின்ன மீன் ஒரு பாறையில் மோதி நிற்கிறது. முன்னால் இந்த பெரிய மீன் வாய் பிளந்து அதை விழுங்க போகின்ற பொழுது, ஒரு நிமிஷம் இரேன், ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நீங்கள் குழந்தைகளை அடிக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் அடிக்காத, என் பக்கத்து நியாயத்தை மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு துடிக்கும் தெரியுமா? ஒரு நிமிஷம் அம்மா, ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு தெரியுமா? அடிக்கிறதுக்கு முன்னால ப்ளீஸ் வெயிட்னு சொல்லுவோம் தெரியுமா? என் பையன் சொல்லுவான் அவங்க அப்பா அடிக்கும்போது, அப்பா கோமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா. ஏன்டான்னு கேட்டார் அவர் ஒரு நாளைக்கு. அவன் சொன்னா, நான் தப்புதான் செய்யறேன், நீங்க அடிக்கிறது சரிதான், ஆனா கோமா இருக்கும்போது அதிகமா அடிச்சிடுறீங்க அப்படின்னா. அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அது? இந்த குழந்தை, அடி வாங்கின குழந்தைகள் அப்படி சிரிக்குது. இந்த பேச்சை கேட்டு ரெண்டும் சிரிக்குது. அந்த சின்ன மீன் போய் சமாதானத்துக்கு சொல்லுது, இரு நான் பேசிக்கிறேன், ஒரு நிமிஷம் நினைச்சான். பெரிய மீன் சொல்லிச்சான், சொல் பேசு, பேசு. நான் சின்ன மீன் தானே? ஆமா. நீ இந்த பெரிய மீன், உன் வயிறு இவ்வளோ பெருசா இருக்கு. ஆமா. உனக்கு பசிக்குது தானே? ஆமா. என்னை சாப்பிட்டா உன் பசி போவாது, என் உயிர் போயிடும். அதுக்கு என்ன பண்ணலாம்? என்னை விட முடியாது, ஒரு உடன்படிக்கைக்கு வரியா? என்ன சொல்லு, என்ன சொன்னாலும் கேட்கறேன், சொல்லு. நான் பெரிய மீன், எனக்கு நிறைய பசி, உன்னை சாப்பிட்டா எனக்கு வயிறு நிறையாது, உயிர் போயிடும். ஆனா நீ சின்ன மீன் தானே, உனக்கும் பசிக்குது தானே, நான் பெரிய மீன் தானே, நீ என்ன சாப்பிடலாம்ல, கமான் சாப்பிடு அப்படின்னு நின்னுச்சான். தனக்கு முன்னால் இப்படி அகங்காரமாக பேசக்கூடிய பெரிய மீனை சாப்பிடவும் முடியாமல், அதற்கு தன்னை உணவாக தந்துவிடவும் முடியாமல் கையறு நிலையில் தவித்து நிற்குமே அந்த சிறிய மீனுக்காக எவன் ஒருவன் கவலைப்படுகிறானோ அவன்தான் எழுத்தாளன்.